வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுதான் இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டிகிட்டு இருக்கிறது அதனுடைய ஒரு அவுட்டர் லே அவுட். இந்த லே அவுட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒரு லே அவுட் டிசைன் பண்ணிடுறீங்க. என்ன தப்பு பண்ணுறோன்னா இது ஃபுல்லுலேயுமே எல்லாருமே வீடு கட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ இந்த இடத்த நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ரெண்டாக பிரிச்சுட்டு மேலே இருக்குது பாருங்கள், இந்த ஹாஃப் ஆஃப் த போர்ஷனில் மட்டும்தான் நான் வீடே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள தள்ளி 2 பெட்ரூம் போட்டுறேன். அந்த 2 பெட்ரூமுக்கும் காமனான ஒரு டாய்லெட் வந்து நான் செட் பண்ணிட்டேன் நடுவில். இந்த பெட்ரூம்லேருந்து உள்ளே போக முடியாது, நம்ம காமனாகவே எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான ஒரு கிச்சனும் நான் கொடுத்துட்டேன். ரைட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு ரூமுமே போட்டிருக்கேன். குழந்தைங்க இல்லைன்னா ஒரு ஸ்டோர் ரூம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். என்னடா வெளியே இருக்கிற போர்ட்டிக்கோல ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வரைஞ்சிருக்கிறா செவுறு போட்டிருக்கான்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதையும் வந்து நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 போர்ஷன் கொடுத்துருக்கேன். தனியாக உங்களுக்கு லைன்ஸ் வந்து மைல்டாக காட்டியிருப்பேன். இது எல்லாமே வந்து நம்ம கோழி, ஆடு இல்லை செடிகள் போடுறது அந்த மாதிரி யூஸஸ்க்காக தான் நான் பயன்படுத்த போகிறேன். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், இந்த 2 போர்ஷனில் ஒரு போர்ஷன் தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் நான் கொண்டு வர போகிறேன். இன்னொரு இடத்துல வந்து கோழிகள் அந்த மாதிரிலாம் வளர்த்திக்கலாம். இப்போ வந்து மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மெயின் கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தாராளமாக நீங்கள் வந்து கார் நிறுத்துகிற மாதிரியே இடம் இருக்கும். இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ் டோரையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைட் பெட்ரூமுக்கு ஒரு டோர், லெஃப்ட் சைட் பெட்ரூமுக்கு ஒரு டோர். காமனாக நம்ம ஹாலில் இருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பெட்ரூம் டக்குன்னு விசிபிளாக தெரியாத மாதிரி நான் 2 சைடுமே டோர்ஸ் உங்களுக்கு செட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி செட் பண்ணும்போது நம்ம ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாலுமே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இதனோட டோர் வந்து நான் காமன் ஏரியாவில் கொடுக்குறேன். இப்போ பாத்ரூம்க்கான டோர் செட் பண்ணியிருக்கேன், காமன் ஏரியாவில் வச்சுட்டேன். ஸோ அதனால் மெயின் டோரை வந்து இன்னும் கொஞ்சம் நான் தள்ளி வச்சுட்டேன். இந்த ஹாலில் இருந்து போகக்கூடிய ஒரு சின்ன பெட்ரூமுக்குமே டோர் வச்சுட்டேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டோர் ரூமாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கிட்ஸோட ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டோர்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன். எல்லா பக்கமும் விண்டோஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விண்டோ வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். அதுவும் ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேசியஸாகவே ப்ரொவைட் பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப நல்லாவுமே இருக்கும். 2 பெட்ரூமுக்கும் வச்சுட்டேன். ஹால்லேருந்து போகிறதுக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விண்டோ இந்த பிளானில் தேவைப்படும். அப்போ தான் வீடு வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். இப்போ கிச்சனுக்கான விண்டோஸையும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிட்ஸ் ரூம் இல்லைன்னா ஸ்டோர் ரூம் அங்கேயும் நான் செட் பண்ணிட்டேன். கிச்சனில் வந்து 2 விண்டோஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து நான் ஒரு டோர் கொடுக்க போகிறேன். கிச்சன்லேருந்து தனியாக இந்த வெளியே வர்ற இடத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைனிங் மாதிரி. நமக்கு வெளியேருந்து போர்ட்டிக்கோல்லேருந்து பார்த்தா ஒரு ஃபுல்லாக கிளாஸ் வச்சு அதை கவர் பண்ணிடுவோம். ஆனால் கிச்சன்லேருந்து உள்ளே போகலாம். அந்த இடத்துல நீங்கள் வந்து கார்டனிங் பர்பஸ் கிச்சன்லேருந்து உள்ளே வர டோர் இருக்குது பாருங்கள், அந்த டோரில் வந்து நீங்கள் நுழைஞ்சு உள்ளே வந்தீங்கன்னா டைனிங்க்கு வந்துடலாம். இங்கே ஒரு டைனிங் டேபிளும் நீங்கள் தாராளமாக போட்டுட்டு அதிலேயே கார்டனிங்க்கு உங்களுக்கு வேணுங்கிற எல்லா செடியுமே நீங்கள் ஒரு ஓப்பன் டைனிங் அங்கே வச்சுட்டு கார்டனிங்க்கு எல்லா செடியுமே வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டோர் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இடத்துல வந்து நீங்கள் கோழிகள் எல்லாம் வளர்த்தலாம். தாராளமாக அந்த இடத்துல ஒரு 10-15 கோழி வச்சு நீங்கள் வளர்த்துனீங்க அப்படின்னா அதிலிருந்தே உங்களுக்கு முட்டை கிடைக்கும். கோழியை நீங்கள் உங்கள் வீட்டு யூஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று கொடுத்துருப்பேன் நான் பொர்ட்டிக்கோவில். அதில் வந்து நீங்கள் தாராளமாக ஆடுகள் வளர்த்தலாம். ஒரு ஓப்பன் டைனிங்கில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் போட்டு வீட்டுக்கு வேணுங்கிற காய்கறி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் கோழி வளர்த்திக்கலாம், இன்னொரு சைடில் ஆடுகளும் வளர்த்திக்கலாம். தாராளமாக நமக்கு இதுக்கு அளவாக சம்பாதிச்சாலே போதும், ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் தாராளமாக வாழலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு கப்பிள்ஸ் இருக்கலாம், ஒரு பெரியவங்க இருக்கலாம், குழந்தைகளுக்கு தேவையான இன்னொரு சின்ன பெட்ரூமும் ஹாலில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக சிரமப்பட வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல நமக்கு வேணுங்கிறத அளவாகவே சம்பாரிச்சிட்டு இதில் வர்ற வருமானம் கூட வேணாங்க, இதில் வர்ற பொருள்களை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே செஞ்சு எடுத்துகிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு ரூமோட அளவையும் நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். இதில் வந்து மெயினாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இங்கே போர்ச்சுக்கு பக்கத்தில் நான் வந்து கோழி, ஆடு,
செடிகள் போடுற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் உங்களுக்கு தோன்ற தனியான ஐடியாஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இடம் விட்டு பண்ணும்போது நமக்கு அதிலிருந்து வருமானம் வரும். அப்படி இல்லைன்னா வீட்டு தேவைகளையும் நம்ம அதிலிருந்து நிறைவேற்றிக்கலாம். இதுதான் இதோட தம்ப்நெயில். அதை உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு கேளுங்க கமெண்ட்ஸில், நான் சொல்கிறேன். தேங்க்யூ.